செவ்வாய் புதன் சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அது பெரிய யோகம். எப்படி யோகம்னா நில ராசியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எது செவ்வாய் புதன் சேர்க்கை அவங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சர், இன்டீரியல் டிசைனிங், சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான லைனில் வந்து ரொம்ப எமினெண்ட்டாக இருப்பாங்க. இவங்க போய் சைட்டில் வேலை பார்க்க வேண்டியதில் உட்காந்த இடத்துல வேலையை முடிச்சு கொடுப்பாங்க. பிளானிங் மட்டும் போட்டு கொடுத்தா போதும். அதே இது வந்து காற்று ராசியில் இருக்கு, இல்லாட்டி வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம் 10ஆம் இடத்துல இந்த செவ்வாய் புதன் சேர்ந்துருக்குன்னா பேச்ச தொழிலாக கொண்டவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஜோசியராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், அல்லது கன்சல்டண்ட்டாக இருக்கலாம், ஸ்பீக்கராக இருக்கலாம், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆவாங்க. இதே இது வந்து நெருப்பு ராசியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அதிகாரம் மிக்க இடத்துல உட்காந்துருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அது அரசியல் ஆகட்டும், அரசாங்கமாகட்டும், அதிகாரமான இடத்துல உட்காந்து மொத்தத்தில் செவ்வாய் புதன் சேர்ந்திருந்தா அவங்க புத்திசாலி. அவங்க புத்திசாலித்தனத்தை தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு செயல்படுத்தவும் முடியும், அல்லது பேச்சாளராக இருந்தால் அதை எக்ஸிக்யூட் பண்ணவும் முடியும், என்ஜினியராக இருந்தால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்போ செவ்வாய் புதன் சேர்க்கைங்கிறது ஒரு யோகமான சேர்க்கை. ஒரு ஜாதகத்தில் இல்லாத குடும்பத்தில் பிறந்தா கூட கோடீஸ்வரன் ஆயிடுவான்.